செம்மையா இருக்கு வியூ. இங்க வர அந்த மலையை ரசிங்க. ஏதாவது சொல்லுடா. சொல்றது கட்டுட்டே இல்ல. எங்க வீடியோவை பாருங்க. பாய். நாங்கள் ரூமுக்கு போகிற வழியிலே ரோட்லேயே நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். காட்டு பண்ணிங்களா பார்த்தீங்களா? ரோட்டில் வந்து மிருகங்கள் கிராஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போங்க எல்லாருமே. பைசன் இருக்குடா. கண்டிப்பாக அது பைசன் தான் நினைக்கிறேன். டேய் பசுமாடுறா இது. டேய் பைசன் மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போகிற வழியே பயங்கரமாக இருக்குது. டைகர் பார்க் ரெசார்ட்டுக்கு டைகர் பாவை பார்த்துட்டோம். இங்கே நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பார்க் இருக்கு. அதில் சின்ன சின்ன பசங்க தான் விளையாடணும். என்ன மாதிரி சின்ன பசங்க விளையாடலாம். இவ்வளோ மாதிரி பெரிய அடல்ட்ஸ்லாம் விளையாடக்கூடாது. நானு பாரலாமா? தாங்குமா இந்த செயின்? இங்கே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. இப்போது கொரோனாக்காக ஸ்விம்மிங் பூல் இப்போ அலௌடு இல்லை. நம்ம பூல் மட்டும் இப்போ அலௌடு இல்லை. அது மட்டும் அலௌடாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே ஒரு பூல் இருக்குது. சூப்பராக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆனால் அதில் உள்ள அழுக்கு தண்ணி தான். இதுக்குள்ளே பாருங்கள் தவளை ஸ்விம்மிங் பண்ணுது. தெரியுதா உங்களுக்கு? பேட் வேணும்னா, உங்களுக்கு பேட்டு ராக்கெட் வேணும்னா நீங்கள் ரிசப்ஷனில் கேட்டு வாங்கிக்கலாம். ரிசப்ஷனில் உங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட்டு கேம்ப் ஃபயர் பார்க்கலாம் வாங்க. இங்கே கேம்ப் ஃபயர் பிளேஸ் இருக்குது ஆல்ரெடி. இங்கே கேம்ப் ஃபயர் பிட்டு இங்கே இருக்குது. ஆனால் மசனகுடியில் கேம்ப் ஃபயர் சுத்தமாக அலௌடே கிடையாது. மசனகுடியில் கேம்ப் ஃபயர் இருக்குது, எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. மசனகுடியில் கேம்ப் ஃபயரே கிடையாது. ஏன்னா நீங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எதுவா இருந்தாலும் இல்லை, கால் பண்ணி என்ன கன்ஃபார்ம்னாலும் கேம்ப் ஃபயரே கிடையாது. மசனகுடியில் அலௌடே கிடையாது யாருக்குமே. இப்போ இந்த கேம்ப் ஃபயர் பண்ணாங்கன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க ரூம்காரங்கள. ஸோ கேம்ப் ஃபயர் கிடையாது.
இது எதனால் கேம்ப் ஃபயரை வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு எலிஃபண்ட் வந்து இறந்துருச்சுல ஆமா அதுலேருந்து தான் கேம்ப் ஃபயர் கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. நல்ல நம்ம விஷயம் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் இல்லைனாலும் ஈவினிங்கில் வந்து இங்கே ஜாலியாக உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இடம். இங்கே ஃபோட்டோவும் எடுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் பாருங்களேன். அங்கே பாருங்களேன் வாத்துலாம் இருக்குது பாருங்கள். வாத்து காட்டுறவாங்க. ஸோ நைட் வந்து நம்ம இங்கேருந்து உட்காந்து இதுதான் வாத்து. இங்கே பாருங்க அதுதான் வாத்து. அது முட்டை போடும். குவாக் குவாக்குன்னு கத்தும். அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்குடா. கியூட்டாக இருக்கா அதுவா? ஆமா. அதில் உப்பு காரம் மிளகுலாம் போட்டு வறுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன் சூப்பராக இருக்கும். சி பாவம் அது, அதெல்லாம் போய் சாப்பிடலாமே. ஏன் சிக்கன் சாப்பிடலையா நீங்கள்? நான் சாப்பிடுவேன், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சிக்கன் மட்டும் சாப்பிடுவாங்க, வாத்து சாப்பிட மாட்டாங்க. கோழி வந்து அழகா இருக்காது, இது வந்து அழகா இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்குல்ல அதில் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே பாருங்க அந்த இடத்துல வந்து ஈவினிங்லாம் நீங்கள் உட்காந்திங்கன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும். வந்து கறிக்கடை இது பார்க்க ஒரு கறிக்கடை செட்டப்பில் இருக்குது. இங்கே பாருங்க இங்கே வந்து கறிலாம் வெட்டி தருவாங்கன்னு நினைக்கிறேன். கறி வெட்டி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கோ யூஸ் ஆகிருக்கு. இந்த கேம்ப் ஃபயர் அப்போ இது ஒரு பார் செட்டப் கூட பண்ணியிருப்பாங்க. ஓகே மேபி அங்கே பாருங்க இதெல்லாம் போட்டு பார் செட்டப் கூட பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. டிஜேலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அவுட்டோரில் இந்த மாதிரி ஒரு பார் செட்டப் பண்ணி அதில் உட்காந்து ஜூஸ் குடிக்கிறது செமையாக இருக்கும். வந்தீங்கன்னா ஜூஸ் மட்டும் குடிங்க. ஓகேவா? ரூம் பயங்கரமாக இருக்குது. பெட்டெல்லாம் செமையாக இருக்குது. இது ஏதோ ஒரு வியூ இருக்குது. இங்கே வியூவை பார்ப்போம். ஆஹா அருமையான வியூ. அங்கே பாருங்க. வாவ் செம்ம. இங்கே நம்ம உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். பா செமையாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்கான்னு பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் கூட க்ளீனாக தான் இருக்குது. நமக்காக சோப்பு வச்சுருக்காங்க. இங்கே ஹீட்டர் இருக்குது, பாத் டவல் இருக்குது, கண்ணாடி இருக்குது. எனக்கு இந்த வியூ தான் வேறு லெவலாக இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ. இங்கே வர அந்த மலையை ரசிங்க. வெயிட்டு. இந்த ரெசார்ட்டில் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்ற இடம் சூப்பராக இருக்கும். டேபிள்லாம் கேட்டோம் பலாப்பழம் மரத்தில் பண்ணதுன்னாங்க. இங்கே உட்காந்து அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றது வந்து எங்களுக்கு செம்மையாக இருந்தது. நீங்களும் வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்கள். லெவலில் ஆடுறாங்க. போடு சூப்பர். ஓகே மார்னிங் வந்து பயங்கரமான பிரேக்ஃபாஸ்ட் தான் நமக்கு. இதில் வந்து காண்டினென்டலும் இருந்தது, சவுத் இண்டியனும் இருந்தது. வடைலாம் வேறு லெவல். இது எல்லாமே ஆனால் வந்து ரூமோட இன்க்ளூசிவ் தான். அதுக்கப்புறமா வந்து காஃபியும் கொடுத்துருக்காங்க. இனி டீ வாங்குங்க. காஃபி டீ ரெண்டுமே செம்மையாக. இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று தேவையே இல்லை. நீங்கள் எடுக்கிற ரூம்லேருந்து டெரஸ்லேருந்து நீங்கள் பார்த்தாலே அதுவே ஒரு பெரிய வியூ பாயிண்ட் தான். நான் பார்க்கறது எனக்கு சூப்பராக இருக்குது. கேமராவில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. இந்த வியூ பாருங்கள், இந்த மலையை பாருங்கள். நாங்கள் வந்து இந்த மலையை நான் இது வரைக்கும் நேற்று காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தேன். அதுக்கப்புறம் க்ளவுட்ஸ் டோட்டலாக மறைச்சிச்சு. மலை சுத்தமாக தெரியல. அப்படியே ஃபுல்லாக க்ளவுட்ஸ். இது மேகம் இந்த மலை மேலே அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அம்மா இப்படி ஒரு போஸ் கொடுக்கலாம், சில பேர் கொடுப்பாங்க. அப்புறம் சில பேர் இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு போஸ். இதெல்லாம் சில பேர் இல்லை தலைவா, நீ மட்டும் நான் மட்டும் தான். சரி இப்படி ஒரு போஸ். அப்புறம் சில பேர் இப்படி ஒரு போஸ் கொடுப்பாங்க ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னா. மசனகுடி வந்து என்ன சொல்லுதுன்னே தெரியல. இது வந்து எல்லாமே கவர் பண்ணிச்சு. உங்களுக்கு வந்து அங்கே இந்த ஊரில் எது பார்க்கலாம், அந்த ஊரில் எது பார்க்கலாம் இல்லை. மசனகுடி வந்தீங்கனாலே எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். மசனகுடி நீங்கள் வரீங்கன்னா மசனகுடி வர்றதுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று காலத்தி, ஒன்று கூடலூர். ஓகேவா? நாங்கள் வந்து கூடலூர் ரூட் வழியாக தான் வந்தோம். காலத்தி ரூட்டு வந்து எல்லாரையுமே அதை அலோவ் பண்ணுறது இல்லை. இங்கே TN 43 இங்கே இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து
ரூட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படி நெட்டாக இருக்கும்ன்றாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து நான் மலையிலலாம் அப்படி ஓடுவேன் இப்படி ஓடுவேனாலும் செக் போஸ்ட்டில் உங்களை விட மாட்டாங்க. TN43 நம்பர் பிளேட் இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க. நாங்கள் வந்து கூடலூர் ரூட் வழியாக வந்தோம். செம பக்கா ரூட்டு. கோத்தகிரி, குன்னூர், அப்புறம் அந்த ஊட்டி அந்த ரூட்டில் வந்தோம். ஊட்டியில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். எல்லா வியூவும் பார்த்துட்டோம் நாங்கள். சூப்பராக இருக்குது எல்லாமே. மசனகுடி வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஜீப் சஃபாரி. ஓவரால் இந்த ரெசார்ட்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நமக்கு இதவே சுத்தி பார்க்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நமக்கு ஒன் டே வந்து நம்ம இதுல இருக்கிறதுக்கு ஸோ விளையாடலாம். ஃபேமிலிலாம் வந்தாங்கன்னா இங்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் பார்க் இருக்குது. ஸோ நிறைய சுத்தி பார்க்கறதுக்கும் நிறைய இருக்குது. ஆமா, ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ரூம்லாம் பார்த்துருப்பீங்க. ரூம் பக்காவா இருக்கு, பக்கா கண்டிஷன்ல இருக்கும். அவ்வளோதான், நாங்க வந்து மசனகுடி ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். இப்போ கிளம்பிட்டு கோயம்புத்தூர் போறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் ரொம்ப சோகமா இருக்காரு. என்ன காரணங்க? என்ன பண்றது சொல்ல தெரியல. என்ன பண்றது சொல்ல தெரியலன்றா. ஏதாவது சொல்லுடா. சொல்றது கண்டுட்டே இல்ல. எதையாவது சொல்லுடா. தெரியலையா? தெரியல. சரி அவர் விட்டுருங்க. தெரியல, அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் இக்னோர். ஆமா, வேற யாராவது? ராஜா இருக்க சொல்லுவாங்க. கேளுங்க. பிரீத்தி கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. மாட்டீங்களா? நான் இப்ப என்ன சொல்ல போறேன்? நான் டெய்லி வந்து ஸ்க்ரப் போட்டு மேக்கப் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ண முடியாது. இது மட்டும் யாருக்கு யூஸ் பண்றதுக்கு? எதையாவது பேசுடான்னா எதையாவது பேசுறான். எதனா பேச சொன்னா சரி, சேனல் கன்ஃபார்ம் பேசுனாங்க. உண்மையா சொல்ல போனா சசி வேற லெவல்ல இந்த யூடியூபுக்கு உழைக்கிறதே வந்தாங்க. என்ன ஒண்ணுனா இந்த மசனகுடியில சொம்பு தான் இல்ல. இதே நாங்க பேசிட்டே தான் இருப்போம். ஸோ வந்து நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆமா, அதுக்கப்புறமா பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய். மசனகுடி வரணும்னா முக்கியமா எங்க வீடியோவை பாருங்க. பாய்.